இது என்னோட பைக் டாமினர் 400 கிட்டத்தட்ட 3 வருஷமா நான் ஓன் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் ஒரு 1 இயரா சில விஷயங்கள் இதில் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா பவர் லேகிங், அதுக்கப்புறம் கோல்டு ஸ்டார்ட் இஷ்யூ, அதுக்கப்புறம் RPM 2000க்கு மேலே ரைஸ் ஜம்ப் ஆகிட்டு இருக்கும், அதுக்கப்புறம் மைலேஜ் ட்ராப். ஸோ இந்த 4 விஷயத்த நான் மேஜர் இஷ்யூவாக இதை கன்சிடர் பண்ணுறேன். நான் மோஸ்ட்லி வண்டி அதிக நாள் நின்று தான் இருந்துச்சு. ஏன்னா நான் லாங் டிரைவ் ரொம்ப கம்மியாக தான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் ரொம்ப அதிகமாக நின்று இருந்துச்சு. அதனால இஷ்யூவா அப்படின்றதும் எனக்கு டவுட் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு இதை எப்படி ரிசால்வ் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன்னா முதல்ல சர்வீஸ் சென்டரை ரீச் பண்ணேன். ஏன்னா ஃபஸ்ட்டு எனக்கு இந்த விஷயத்தை பற்றி டீட்டெயிலாக தெரியாது. சர்வீஸ் சென்டரை ரீச் பண்ணேன். ஸோ ஒரு சர்வீஸ் சென்டர், 2 சர்வீஸ் சென்டர், 4 சர்வீஸ் சென்டர்கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்ட சஜஷன் கேட்டேன். ஒவ்வொருத்தங்க ஒரு ரீசன் சொன்னாங்க. ஆனால் மோஸ்ட்லி அட் தி எண்ட் எல்லாருமே என்னென்னா யாருமே இதை மைனூட்டாக உட்காந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நேரமும் இல்லை. ஸோ இதை பண்ணவும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ டோட்டல் ஸ்பேரை டோட்டலாக மாற்றணும் அப்படின்றாங்க. அவங்க சொல்கிறபடி நம்ம இந்த ஸ்பேர் எல்லாமே மாற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 30,000 வரும். அவங்க சொல்கிறபடி மாத்திர ஸ்பேர்னு பார்த்தா ஃபியூல் பம்பை சொல்லிடுறாங்க ஸ்டார்டிங். இது இஷ்யூ ஃபியூல் பம்பாக இருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் ஃபியூல் இன்ஜெக்டர், அதுக்கப்புறம் ஸ்டெப் மோட்டார், டோட்டல் பொசிஷன் சென்சார், அதுக்கப்புறம் மேப் சென்சார், அப்புறம் டோட்டல் கேபிள் பிராக்கெட்டு, அதுக்கப்புறம் இக்னிஷன் காயில். இக்னிஷன் காயில் இதில் 2 வரும். ஒன்று நம்ம 2 சைடில் வர 2 ஃப்ளக் பாயிண்ட்டுக்கு ஒன்று, அதுக்கப்புறம் சென்டரில் வர ஃப்ளக் பாயிண்ட்டுக்கு ஒன்று. ஸோ 2 இக்னிஷன் காயில் வரும். ஸோ டோட்டலாகவே ஸ்பேரே மாற்ற சொல்கிறாங்க. இது அரௌண்ட் 35,000 to 30,000 கிட்ட வருது. இவ்வளோ காஸ்ட் பண்ணி இதை ரெடி பண்ணணும் அப்படின்றது டவுட். ஏன்னா வண்டி ஓடுது, பட் மைலேஜ் ட்ராப்பு, அதுக்கப்புறம் பவர் லேகிங். பட் இந்த பவர் லேகிங்கில் ஒரு மெயின் இஷ்யூ என்னன்னா வண்டி இடையில நின்று போயிடும். அப்பப்போ ஸ்டார்ட் பண்ண முடியாது. செல்ஃப் அடிச்சாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அதுவும் நடு ரோட்டில் நின்றுச்சு அப்படின்னும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். லக்கேஜெலாம் வச்சுட்டு வண்டி தள்ளக்கூட முடியாது. அந்த மாதிரி டைமில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் சிங்கிள் லேன் ரோட்டில் ஓவர்டேக் எடுக்கும்போது இருக்கிறதே அதுதான், ஒரு மரண பயத்தை காட்டுற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். பட்டுன்னு வண்டி அடைச்சி நின்றோம். வண்டி ஒரு பஞ்ச் இருக்காது. ஸோ நம்மளால் சேஸ் பண்ண முடியாது. சேஸ் பண்ண மீன்ஸ் ஓவர்டேக் பண்ண முடியாது. அந்த மாதிரி டைமில் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக இது எல்லாமே மேஜர் இஷ்யூ தான். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், எடுத்தோடனே சர்வீஸ் சென்டரில் கேட்டேன். அது வேலைக்கு ஆகல. அதுக்கப்புறம் லோக்கல்ஸ் மெக்கானிக்ஸ் கிட்ட கேட்டேன். அவங்களும் நிறையா சஜஸ்ட் பண்ணாங்க. இதில் எல்லாருமே இந்த வண்டி சர்வீஸ் பண்ண தயாராக கிடையாது. ஒரு சில பேர் தான் இதை ஒர்க் பண்ணுறாங்க. ப்ளஸ் ஒரு சில பேர் மாதம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ எனக்கு அந்த மாதிரி விட்டுட்டு போகிறதுலாம் டைம் கிடையாது. அதனால் எனக்கே வண்டி ஒர்க்லாம் தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் R15 வெர்ஷன் 3 வச்சுருந்தேன். 2018 அப்போ எடுத்திருந்தேன். அப்பயே அந்த வண்டியில் இந்த மாதிரி இஷ்யூலாம் இருந்துச்சு. அப்போ ஃபுல்லாகவே அதை நானே கட்டி தான் ஃபுல்லாகவே பார்த்தேன். இத்தனைக்கும் எந்த ஒரு சஜஷனும் கிடையாது. அப்போ அந்த பெருசாக யூடியூப்பில் வீடியோ கூட கிடையாது. முழுக்க நானே கட்டி, நானே இந்த த்ரோட்டில் பட்டில் க்ளீன் பண்ணி நானே அப்படி போட்டு தான் கற்றுக்கிட்டேன். இப்போ இதுக்கு வருவோம். இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போய் சாஃப்ட்வேர் செக் பண்ணி பார்த்தேன். சாஃப்ட்வேர் செக் பண்ணதில் எல்லாமே ப்ராப்பராக தான் இருந்துச்சு. ஸோ கரண்ட்டாக கொஞ்சம் அவுட் ஆஃப் டேட் இருந்து அதை அப்டேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ வண்டி நானே பிரிக்க ஆரம்பித்தேன். வண்டி பிரித்து அதுக்கப்புறம் ஃபியூல் ஃபில்டர் செக் பண்ணேன். ஃபியூல் ஃபில்டர் கொஞ்சம் கருப்படிச்ச மாதிரி இருந்தது. ஸோ அதனால் புதுசான ஒரு ஃபியூல் ஃபில்டர் மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஃபியூல் பைப் லைன்ஸ்லாம் செக் பண்ணேன். எல்லா பைப் லைன்ஸுமே கரெக்டாக தான் இருந்துச்சு. எதுவுமே பிஞ்ச் ஆகலை, எங்கேயுமே கட் ஆகலை. ஸோ அதுலேயும் பிரச்சனை இல்லாதனால அதுக்கப்புறம் ஏர் ஃபில்டர் மாற்றினேன். ஸோ ஏர் ஃபில்டர் எப்போயுமே ஒரு 8,000-9,000 கிலோமீட்டரில் மாற்றுறது பெட்டர். அது டிபெண்ட்ஸ் அப்போ நம்ம ஓட்டுற டெரைனை பொறுத்து இருக்குது. ரொம்ப ஆஃப் ரோட்லாம் ஓட்டினது கிடையாது. பட் ஸோ ஏர் ஃபில்டர் மாற்றிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் தான் முக்கியமான பார்ட் த்ரோட்டில் பாடியில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ த்ரோட்டில் பாடி ஒர்க் பண்ணும்போது என்னோட சஜஷன், நீங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணுற விஷயங்களை வீடியோவாக எடுத்து வச்சுக்கிட்டா அது பெட்டராக இருக்கும். எதுக்காகனா சப்போஸ் நம்ம கரெக்டும் போது ஈஸியாக கரெக்டிடலாம், மாட்டும் போது கன்ஃபியூஸ் ஆகிடும், எதை சொருகணும் அப்படின்றது தெரியாது. அதனால் வீடியோ பார்த்து நம்ம ஈஸியாக அதை மேட்ச் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் நம்ம வண்டி கரெக்டி நம்மளே செக் பண்ண ஆரம்பித்தா மட்டும்தான் வண்டியை பற்றி நமக்கு முழுசாக தெரியும். கண்டிப்பாக அது லாங் ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டு திடீர்னு வண்டி நின்று போயிடுச்சு, ஏதோ ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்மளே அதை அந்த இடத்துல செக் பண்ணி பார்க்க முடியும். இல்லைனா நம்ம ஒரு சர்வீஸ் மேனுக்காக வெயிட் பண்ணணும், ஸ்பேர் கிடைக்கிறதுக்காக வெயிட் பண்ணணும். பட் நம்ம இருக்கிறத வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது நம்ம வீட்டிலேயே நம்ம சில விஷயங்கள்லாம் பண்ண கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இதை யாரையும் நம்ம நம்பாமல் நம்மளே இறங்கி பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒன்று ஃபியூல் பம்ப் செக் பண்ண ஆரம்பித்தேன். ஃபியூல் பம்ப் நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த பெட்ரோலில் அது எடுக்கிற சவுண்ட், அந்த வைப்ரேட்டர் சவுண்ட், நம்ம ஒன்று இங்கிலீஷ் ஆன் பண்ணிட்டு அந்த வைப்ரேட்டிங் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் திங் த்ரோட்டில் பாடிக்கு தான் போகலான்னு இருந்தேன். த்ரோட்டில் பாடியில் போனேன். த்ரோட்டில் பாடியை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணேன். அப்புறம் த்ரோட்டில் பாடியில் வர சென்சார்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணேன். திரும்ப அகைன் எல்லாமே க்ளீன் பண்ணி மாட்டினேன். பட் த்ரோட்டில் பாடியில் கொஞ்சம் கார்பன் அதிகமாகவே இருந்துச்சு. அதையும் க்ளீன் பண்ணி போட்டுட்டேன். ஸோ க்ளீன் பண்ணி போட்டுமே அந்த இஷ்யூ எனக்கு ஸ்டில் நடந்துட்டு தான் இருக்குது. இந்த ஃபியூல் இன்ஜெக்டர் மட்டும் க்ளீன் பண்ணி போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா அந்த ஃபியூல் இன்ஜெக்டரில் உள்ள அந்த ஓரிங்கை நம்ம ஒரு பவரான க்ளீனர் வச்சு க்ளீன் பண்ணும்போது என்ன ஆகிடுதுன்னா அது உப்பிடுது. ஸோ கொஞ்ச நாளில் உப்பிடுது, அது போய் அடைச்சிக்குது. அப்புறம் அந்த ப்ராப்பர் பர்ஃபார்மன்ஸ் இருக்காது, வண்டி ஆஃப் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் மட்டும் அதுக்கான க்ளீனரை கரெக்டாக சூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணுறது பெட்டராக இருக்கும். நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, பெட்டர் ஒரு சின்ன வாட்டர் பாட்டிலில் பெட்ரோலை ஊற்றிட்டு அதில் க்ளீன் பண்ணி பண்ணுறதே என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டராக இருக்கும். பட் நான் க்ளீனர் தான் யூஸ் பண்ணேன். பட் அதனால் நிறைய அனுபவிச்சிட்டேன். த்ரோட்டில் பாடியில் வர விங்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருந்துச்சு. அந்த பட்டர்ஃப்ளை விங்னு சொல்லுவாங்க. உள்ள நமக்கு தெரிஞ்ச மெக்கானிக் ஒரு சஜஷன் சொன்னார், ஃபுல் த்ரோட்டில் கொடுத்து பாருங்கள் அப்படின்னாங்க.
தூரல் கொடுத்து பார்த்தேன். அந்த ஆர்பிஎம் வந்து ஸ்டெப்பாக டவுன் ஆகுதா இல்லை ஃப்ளோவாக போகுதா அப்படின்னு பார்க்க சொன்னாங்க. பார்த்தா என்னோட ஆர்பிஎம் வந்து ஸ்டெப்பாக டவுன் ஆச்சு. ஸோ த்ரோட்டல் பாடி தான் இஷ்யூ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ த்ரோட்டல் பாடி மாற்றினா இது சால்வ் ஆகும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதிலே ஒரு செக் வச்சாங்க. த்ரோட்டல் பாடி மாற்றிட்டு அந்த இஷ்யூ இருந்துச்சுன்னா திரும்ப ஒரு சென்சராக நம்ம எல்லாம் மொத்தமாக மாற்ற வேணால் ஒரு சென்சராக நம்ம பர்ச்சேஸ் பண்ணி மாற்றி பார்க்கலாம். ஏன்னா காஸ்ட் கம்மி பண்ணுறதுக்காக சொன்னாங்க. இதுதான் என்னோட டாமினரில் மேஜராக நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க இஷ்யூ. இது வந்து எனக்கு மட்டும் கிடையாது, நிறைய பேர் இந்த மாதிரி இஷ்யூ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்படி ஸ்டெப்பாக இதை கொண்டு போகணும் அப்படின்றது. ஒன்ஸ் எனக்கு இந்த இஷ்யூ ரிசால்வ் ஆயிடுச்சுன்னா நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் ஏதாவது ஒரு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். நம்ம தானே ஓட்டுறோம் அப்படின்றதுனால நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லா இடத்துலையும் ஓவர்டேக் எடுக்க போகிறது கிடையாது. பட் மைலேஜ் டாப் மீன்ஸ் எவ்வளோ மைலேஜ்னா கிட்டத்தட்ட என் மைலேஜ் ஹைவேலே எனக்கு 22-23 தான் எனக்கு ஹைவேலே கிடைக்கிறது. எனக்கு ஒரு நேரத்துலலாம் எனக்கு ஹைவேல நான் ஒரு 3 டிஜிட்டில் க்ரூஸ் பண்ணாலுமே கண்டினியூஸாக க்ரூஸ் பண்ணாலுமே எனக்கு 32-34 சாலிடாக கிடைக்கும். பட் இப்போ எனக்கு கிடைக்கிற மைலேஜ் 22-23 தான் லாஸ்ட் ரைட்டில் எனக்கு கிடச்சிது. அதுவும் லோக்கலில் நான் லோக்கலில் மோஸ்ட்லி இந்த வண்டி எடுக்க மாட்டேன். லோக்கலில் ஓட்டுறதுக்கு வேறு வண்டி வச்சிருக்கேன். இருந்தாலுமே நான் ட்ரை பண்ணப்போ எனக்கு இதை லோக்கலில் கிடச்சது வந்து 15-16 அவ்வளோதான் எனக்கு. ஸோ இதில் சின்ன காஸ்ட் இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னும் போது இந்த ஓபிடி டிவைஸ் வச்சு செக் பண்ணுவாங்க. சென்சார்ஸ் எல்லாம் அதோட வேல்யூஸ் செக் பண்ணுறதுக்கு மினிமம் 400-600 வாங்குறாங்க. பட் ஓபிடி டிவைஸ் நம்மளே வாங்கி வச்சுக்கலாம். அது ஒரு 2000, 2500, 3000 தான் வரும் அந்த ஓபிடி டிவைஸ். ஸோ இதில் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னா ஃபியூல் ஃபில்ட்ரு மாற்றினேன். அதுக்கப்புறம் ஏர் ஃபில்ட்ரு மாற்றிட்டேன் புதுசாகவே. அதுக்கப்புறம் 3 ஃப்ளிப் பாயிண்ட்டும் மாற்றிட்டேன். 3 ஃப்ளிப் பாயிண்ட்டும் மாற்றினிட்டுமே எனக்கு இந்த இஷ்யூ ஸ்டில் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், இதில் என்னோடய ஃபைனல் டெசிஷன் என்னென்னா, இதோட கன்க்ளூஷன் நான் த்ரோட்டல் பாடியை மாற்ற போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு டிபிஎஸ் மாற்ற போகிறேன், அதுக்கப்புறம் மேப் சென்சார் மாற்ற போகிறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் மாற்றிட்டு நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்ட்டு. ஏன்னா காஸ்ட் கம்மியாக இருக்கிறது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருக்கு. எடுத்தோடனே ஹையஸ்ட் காஸ்ட்டில் போக வேணாம் அப்படின்றதுனால. ஸோ நான் ஒன்றா ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எங்கே ரிசால்வ் ஆச்சு அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சேர்த்து இதையும் அட்டாச் பண்ணுறேன்.